நம்ம மக்கள்கிட்ட ஒரு பொதுவான புத்தி இருக்குங்க. யார் அல்லாவையும் ரசூலையும் பத்தி பேசுறாங்களோ அவங்க எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாவது சில சூழ்நிலைகள் காரணமா தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அவங்கள போட்டு வறுத்தெடுக்கிறது, அவங்கள பப்ளிக்கா இழுத்து விட்டு அசிங்கப்படுத்தி அவங்களோட ஒட்டுமொத்த பேரையுமே டேமேஜ் பண்ணிடுறது. நீ எல்லாம் அல்லா ரசூலை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை, நீ எல்லாம் பேசவே கூடாது, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுறது. என்னங்க இதெல்லாம்? ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்ச தவறுனால அல்லாஹ்வும் ரசூலையும் பத்தி பேசுறதெல்லாம் பொய்யாயிருமா? குரானும் ஹக்கு, ஹதீஸும் ஹக்கு. ஒருத்தர் படிச்ச மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்றாரு, அதை கேட்டு ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணட்டும், ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லாதவங்க விட்டுட்டோம். இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லைன்ட்டு அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்லியிருக்கான். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறானோ அவங்களுக்கு கண்டிப்பா நேர்வழி கிடைக்கும். நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேங்க, எவ்வளோ பெரிய மார்க் அறிஞராக இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர் தானே. மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் சில பல தவறுகள் இருக்கத்தான் செய்யும். யார் தான் செஞ்ச தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்றாங்களோ அவங்க சிறந்தவங்க. அவங்கள அல்லாவும் கண்டிப்பா மன்னிக்க கூடியவனா இருக்கான். சகோதரர் அப்துல் பாசித் புகாரி ஒரு மார்க் அறிஞர். அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சில பேர் வைக்கிறாங்க. அந்த செயல்கள்லாம் பாவம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அவர் இந்த குற்றங்கள்லாம் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறதையும் நம்மளால ஜீர்ணிக்க முடியல. ஸோ எதுவுமே தெளிவா தெரியாம இருக்கும்போது அவர் மீது இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்ட நேரத்துல மூத்த மார்க்க அறிஞர்களோ இல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய மக்களோ இதை பத்தி பேசி இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். அப்படி உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருந்தாரு அப்படின்னா சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி பப்ளிக்கா அசிங்கப்படுத்தினது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருத்தரை ஈஸியா மானபங்கப்படுத்திடலாம். ஆனா இத்தனை வருஷங்களா அவர் கண்ணியத்தோட வாழ்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாமிய சமூகத்துக்கு அவரால் ஏற்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு ஒருத்தரை அசிங்கப்படுத்தக்கூடிய இந்த நாசக்கார செயலை நம்ம யாருமே எப்பவுமே செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக.